யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சில உரைக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. அந்த வரலாறு கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். அவங்க வாழ்க்கையில பட்ட எல்லா கஷ்டங்களும் இல்லையா, அவங்க சகோதரர்களாலதான் என்ன செய்யப்பட்டாங்க, கிணத்துல தூக்கி வீசப்பட்டாங்க. அவங்க சகோதரர்களாலதான் ஒரு அற்ப கிரியத்துக்கு விலை பேசப்பட்டாங்க. சகோதரர்களாலதான் வாணிப குழுவோடு அனுப்பப்பட்டு அவங்க ஒரு சந்தையில விலை பேசப்பட்டாங்க. அவங்களோட சகோதரர்களாலதான் சந்தையில விலை பேசப்பட்டவங்க அரசவைக்குள்ள போனாங்க. அரசவைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுடைய சூழ்ச்சி ஏற்படுது, சிறைச்சாலைக்கு வர்றாங்க. பல ஆண்டுகள் சிறைச்சாலை. ஒரு கனவுடைய விளக்கம் 2 பேருக்கு சொல்றாங்க, நினைவுபடுத்த சொல்றாங்க அரசர்ட்ட. அவர் மறந்துடுறாரு, ஷைத்தான் மறக்கடிச்சிடறான். இன்னும் பல ஆண்டுகள் சிறைச்சாலை. அதற்கு பிறகு அரசனுடைய கனவுக்கு விளக்கத்தை சொல்லி மக்களிடத்தில் கண்ணியத்தை பெற்று மறுபடியும் அரசவைக்கு வர்றாங்க. அத்துணை ஆண்டுகள் தந்தையை அவங்க பிரிஞ்சுட்டாங்க, அத்துணை ஆண்டுகள் உறவுகளை பிரிஞ்சுட்டாங்க. எல்லா கண்ணியமும் எடுக்கப்பட்டுடுச்சு. ஒரு நபிய விலை பேசினாங்க சந்தையில், ஒரு நபி சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டாங்க. இவ்வளவு சோதனைகளையும் இவ்வளவு வேதனைகளையும் அனுபவிச்சவங்க இறுதி நேரம் வருது, வந்து நிக்கிறாங்க முன்னாடி, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என்ன வேணாலும் செய்யலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா. தன் ஒட்டுமொத்த வாழ்நாளையும் கேள்விக்குறியாக்கனவங்க முன்னாடி நிக்கிறாங்க. கல்பில் சலீம், சுத்தமான உள்ளம் உள்ளவங்க என்ன முடிவெடுத்தாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், உங்க மேல இன்னைக்கு பழி தீர்க்கப்படாதுன்னாங்க இல்லையா இல்லையா.